வருக. வணக்கம். இந்த காணொளியில் நாம் புதுமையை புகுத்தும் வளர்ச்சி தலைவர்கள், நிறுவனத்தின் தலைவர்கள், அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், அந்த செயல்பாடுகள் எவ்வாறு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது என்பதை பற்றி ஒரு ஆய்வு. பணி மேம்பாடு என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. பெருவாரியான நிறுவனங்களில் அதை சரியாக செய்கிறார்களா என்பது தெரியவில்லை என்று சொல்லிவிடுவோம். ஏனென்றால் இருக்கிறதா இல்லையா, அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை மிகச்சரியாக பகுத்து பார்த்தால் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வளர்ச்சி தலைவர்கள், மற்றொன்று தளர்ச்சி தலைவர்கள். இந்த வளர்ச்சி தலைவர்கள் தங்களுடன் பணியாற்றுபவர்களை நன்கு ஊக்குவித்து அவர்களுக்கு அனைத்து சுதந்திரமும் கொடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பான முறையில் செயலாக்க உதவி செய்கிறார்கள். இதை தவிர அந்த மேலாளர்களுக்கு அவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் அவர்களுடைய பணி தொடர்பான நிகழ்வுகளிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கு உதவி செய்கிறார்கள். அப்படி முயற்சி எடுத்து வருபவர்களுக்கு உதவியும் செய்கிறார்கள். மற்றொன்று தளர்ச்சி தலைவர்கள். இவர்கள் தி ஃபைண்டிங் ஃபால்ட் ஜாக் என்று சொல்வார்கள். எப்பொழுது பார்த்தாலும் குறைகளை கண்டுபிடித்து நீங்கள் எல்லாம் உருப்பட முடியாது, நீங்கள் எல்லாம் என்னைப் போல் ஆக முடியாது என்று பழைய பாட்டுக்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நபருக்கு கூட இந்த நபரிடம் நாம் எப்படி வேலை செய்வது, எந்த வேலையை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார், ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் என்கிறார், நாம் என்னதான் செய்வது என்று வருத்தப்படுகிறார்கள். அந்த வருத்தம் வெறும் வருத்தமாக போய்விட்டால் பரவாயில்லை, அது தொடர்பாக ஒரு சங்கிலி தொடர்பாக அவர்களுடைய பணி வேகம், பணி ஈடுபாடு மற்றும் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் இவைகள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு சென்று விடுகிறது. ஆக அவர்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் பொழுது ஒரு பொம்மையைப் போலத்தான் இருப்பார்கள். சொன்னால் செய்வார்கள், கேட்டால் தெரியாது, பார்த்து சொல்கிறேன் என்பார்கள். அதுபோன்ற நபர்களை எந்த நிறுவனத்தில் வைத்தாலும் அந்த நிறுவனம் வெகு விரைவில் காணாமல் போய்விடும். அதற்காகத்தான் சில ஆய்வுகளை மேற்கொண்டு வளர்ச்சி தலைவர்களும் தளர்ச்சி தலைவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக கூறுகிறார்கள். இந்த தளர்ச்சி தலைவர்கள் குறைவான மிடுக்கு, குறைவான அறிவு, தங்களால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் என்ற மனப்பாங்கு, இதையும் தவிர நான் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற ஒரு விட்டேத்தியான எண்ணம். ஆனால் இந்த பணியாளர்களின் தனித்தன்மையான நுண்ணறிவையும் புதுமை காணல் ஆக்கங்களையும் சரியான முறையில் பணியமர்த்தலையும் செய்யும் பொழுது அவர்கள் எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் இந்த வளர்ச்சி தலைவர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் பொழுது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆக்கக்குறைவான நபர்களை நிறுவனத்தில் பணியமர்த்துதல், தளர்ச்சி தலைவர்கள், நுண்ணறிவு, செயல்திறன் ஆகியன வளரவே வளராது. மேம்படுத்தப்பட்ட செயல்பாடு இவை அனைத்தும் நல்ல முறையில் செய்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்திற்கு ஹெக்ஸல் ஏஜி என்ற ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அவர்கள் பணியாளர்களை ஊக்குவித்து அறிவு சார்ந்த முடிவுகளை அடையும் வழிமுறைகளையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் சரியான முறையில் பதிவேற்றி நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தி வந்தார்கள். ஆனால் நேர்காணலை 3 நிமிடங்களில் முடித்து பணியமர்த்தினார்கள். இவை அனைத்தும் ஒரு ஈர்ப்பு சக்தியை அவர்களுக்கு கொடுத்தது. சிறப்பான சிந்தனைக்கு அடித்தளம் அமைத்தல், வாய்ப்புகள் வழங்கப்படுவது
தன்னுடைய தனித்தன்மையால் செயல்பாடுகள் ஈர்க்கப்பட்டு அடுத்தவர்களின் கருத்தை கேட்டு அவர்களை வளர்ச்சிக்காக உருவாக்குவது இதுபோன்ற செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த வளர்ச்சி தலைவர்கள் இவர்களை ஊக்குவிக்கும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் வளருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. வளர்ச்சி தலைவர்கள் அடுத்தவர்களின் கருத்தை கேட்டு மேம்பாடு செய்து சிறக்க வைக்கிறார்கள். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, how can we do this என்பதை அவர்கள் மூலமாக கேட்டு அது நல்லதாக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு why don't we do this என்று உடனடியாக செய்கிறார்கள். அப்பொழுது அதை சொன்னவருக்கு மனசெல்லாம் பூ பூத்து அந்த சந்தோஷத்தில் அதிகமான பணிகளை அவர் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வளர்ச்சி தலைவர்கள் சவாலான இலக்குகளை நிர்ணயித்து பணியாளர்களை அதை நோக்கி செலுத்துகிறார்கள். ஆழ்ந்த சிந்தனையும் புதுமையான கண்டுபிடிப்புகள் ஆகியன மலர்வதற்கு நிறுவனங்களில் இது பெரிதும் உதவும். எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஒன்றையும் புதிதாக கண்டுபிடிப்பதில்லை, வந்தால் வேலையை பார்த்தால் சென்றுவிடு என்று சொல்கிற இடத்தில் மகிழ்ச்சியும் இருக்காது, உயர்ச்சியும் இருக்காது, முயற்சியும் இருக்காது, தளர்ச்சி மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த இரண்டும் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் தொடருவோம்.